இன்னும் ஒரு 100 வருஷத்துல இல்ல ஒரு 80 வருஷத்துல அதை விடுங்க 2100 கூட நம்ம பார்ப்போமான்னு தெரியாது. சொர்க்கமோ நரகமோ நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேல இருக்கும். நம்ம பார்த்து பார்த்து ஆசையா கட்டின வீட்டுல நம்ம பேர பசங்களோ இல்ல வேற யாரோ கூட வாங்கி அதுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஆசையா வாங்கின வண்டி பழைய இரும்பு கோலை யாரோ ரெடி பண்ணி கூட ஓட்டிட்டு இருப்பாங்க. நம்ம சொந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கே நம்ம பேரோ நம்ம வரலாறோ தெரியாது. இன்னும் சொல்ல போனா நம்ம போட்டோ மட்டும்தான் இருக்கும். இப்பெல்லாம் யாரு போட்டோ வைக்கிறா? போட்டோ கூட இருக்காது. இப்படி நம்ம வாழ்ந்ததுக்கான அடையாளமே தெரியாம போயிடும். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகி அடுத்தவங்க மேல போட்டி பொறாமன்ட்டு இதெல்லாம் தேவையானு தோணும். அதனால சின்ன சின்ன சண்டை சச்சரவு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா வாழ்க்கை வாழ்றதுக்கு தாங்க. நமக்கு இன்னொரு ஜென்மம் இருக்குமான்னு தெரியாது. அப்படியே இருந்தாலும் இதே சொந்த பந்தங்களோட பொறப்பமான்னு தெரியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வெறும் சந்தோஷமான நினைவுகளை மட்டுமே கொடுத்துட்டு இந்த பூமியில இருந்து விடைபெறுவோம். நான் சொல்றது கரெக்ட்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல ஒரு ரெட் ஹார்ட் கொடுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.